Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட வீட்டுக்கு பெஸ்டான ஒரு வயர் சொல்லுங்க அப்படி சொல்லி கேக்குறீங்க. அத பத்தினா பெஸ்ட் பிராண்ட் அண்ட் ப்ளஸ் பத்தினா என்னோட வீட்டுக்கு என்னென்ன மாதிரி வயர்லாம் தேவைப்படும் அதெல்லாம் எவ்வளவு ரேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் திறந்தாலே நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அதுவா தான் இருக்குது. பெஸ்ட் ஒயர் பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நமக்கு சில பிராண்டுகள் நிறையவே இருக்கு. இந்த காப்பர் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களாம் மெம்பர்ஸா இருக்காங்க. நம்ம ஒயருக்கு முக்கியமானது என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் காப்பர் அதில் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான். மார்க்கெட்ல கம்மியாகவும் கிடைக்குது, அதிகமாகவும் கிடைக்குது. என்னென்ன பிராண்ட்லாம் காப்பர் அசோசியேஷன்ல இருக்காங்க, அந்த பிராண்ட் ஒயர்லாம் எவ்வளோ வருது, நம்ம வீட்டுக்கு என்னென்ன ஒயர் தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வீடு கட்டியிருந்தாலும் சில டைம்ல ஒரு சுவிட்சை போட்டா இன்னொரு லைட் உட்காந்து எழுந்திருக்கும். அதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்ல தெரியப்படுதுங்க, அதுக்கான பதில நான் சொல்றேன். நீங்க இப்போதான் நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாம அந்த பெல் பட்டனை டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு ஒயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிராண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய காப்பருடைய எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க காப்பர் யூஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டஸ் வரும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில குறிப்பிட்ட பிராண்டு ஒரு டாப் 5 இல்லை டாப் 6 நான் சொல்றேன். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஒயர் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் யூஸ் பண்றாங்க. இது மட்டும் கிடையாது, நான் சொல்ல போற பிராண்டும் அவங்க அவ்வளோ காப்பரை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதாவது அவ்வளோ பர்சன்டேஜ் காப்பரை அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஆர்ஆர் ஒயர், அடுத்து கேஇஐ, ஓகேங்களா, கேஇஐ அந்த ஒயரு, அடுத்து பார்த்தீங்கன்னா விகார்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகேப் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக ரெண்டாவது சொல்கிறேன், மூணாவது சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த பிராண்ட் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஆர்ஆர், கேஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகேப், அடுத்து பார்த்தீங்கன்னா விகார்ட், ஹேவல்ஸ். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆர்ஆர் ஒயரு, கேஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகேப், விகார்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒயர். ஓகேங்களா? முதல்ல நான் ஃபர்ஸ்ட் 4 ஒயர் சொல்லியிருக்கேன். இந்த 4 ஒயரை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 4 ஒயர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களோட வீட்டுக்கு. அதாவது அந்த காப்பர் குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயரை சீவிட்டு நம்ம ஃபர்ஸ்டே ஒயரிங் பண்ணிடுவோம். ஒயரிங் பண்ணும்போது அந்த ஒயரை சீவிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். மராணத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படி சேஞ்ச் ஆனாதான் அது ஒரிஜினல் காப்பர். ஓகேங்களா? அப்படி சேஞ்ச் ஆகலை, அதே மாதிரி மினுமின்னே இருக்குது அப்படின்னா அது ஒரிஜினல் காப்பர் கிடையாது. காப்பர் எப்பயுமே தானே அதனோட தன்மை என்னன்னா, காற்று பத்த உடனே அதனுடைய தன்மையை மாற்றிக்கும். அதை பார்த்தீங்கன்னா கலர் வேரி ஆகும். ஓகேங்களா? அப்படி அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த ஒரு 4 பிராண்ட் இருக்காங்க. இதை தாண்டியும் என்னென்ன பிராண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. நான் இங்க போடுறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிராண்ட்ல நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, நம்மளோட வீட்டுக்கு என்ன சைஸ் ஒயர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm. இந்த 1 ஸ்கொயர் mm எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு அண்ட் ஃபேன் இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5. இந்த 1.5 ஒயர் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக யூஸ் பண்ணக்கூடிய பவர் சாக்கெட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 5 amps ரேஞ்சு உள்ள அந்த பவர் சாக்கெட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து 16 amps யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி தவிர்க்கிறது நல்லது தான். ஏன்னா 15 amps யூஸ் பண்ற இடத்துல நம்ம 2.5 போட்டோம்னா ஓரளவுக்கு கேப்பபிலிட்டி நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போதும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? அதனால 2.5 சுவிட்ச் போர்டு டு சுவிட்ச் போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா எம்சிபி பாக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா சுவிட்ச் போர்டு கொண்டு போயிடுங்க. 2.5 அங்க இருந்து நல்லது. 1.5 பார்த்தீங்கன்னா அதுல சப் பாயிண்டா பிரிக்கக்கூடிய, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு, ஒரு நான் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றதுக்கு 1.5 போதுமானதா இருக்கும். அடுத்து இன்வெர்டருக்கும் 1.5 போதுமானதா இருக்கும். இந்த 1.5 ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணணும். அங்க யூஸ் பண்ணாதான் அந்த லைட் பிளிங்கா வர பிரச்சனை இருக்காது. அது எங்கன்றத லாஸ்ட்ல சொல்றேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 நான் சொல்லிட்டேன். ஹீட்ரு, கிச்சன், இது மாதிரி ஹெவி லோடு இருக்கிறதுக்கு 2.5 கொண்டு போயிடுங்க. அடுத்து 4 ஸ்கொயர் mm. இந்த 4 ஸ்கொயர் mm எங்க கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு நம்ம கம்பல்சரி 4 ஸ்கொயர் mm போட்டுருங்க. 2.5 போதும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. 2.5 போதும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன சஜெக்ஷன் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வரக்கூடிய மேலே ஹெச்டி லைன் வந்திருக்கும். ஓகேங்களா? எல்டி லைன் வரும், ஹெச்டி லைன்னுவாங்க. அதாவது மேலே வரக்கூடிய உயர் மின் அழுத்தத்தில் ஒரு ஃபியூஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மெலிஸ் கம்பி தான் போட்டிருப்பாங்க. அந்த மெலிஸ் கம்பி தான் அந்த ஊருக்கே போகக்கூடிய பவர் சப்ளையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த சின்ன கம்பி எப்படி அதை தாங்குது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதே தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே இன்புட்டாக இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு பவர் சப்ளை எடுக்காது.
அவுட்புட்டாக வெளியில் போகக்கூடிய சப்ளைவில் தான் அந்த அளவுக்கு வந்து ஹெவி லோடாக இருக்கும். ஓகேங்களா? அதனால 4 ஸ்கொயர் எம்எம் நீங்கள் ஏசிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் எம்எம். இந்த 6 ஸ்கொயர் எம்எம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய நம்ம எம்சிபி பாக்ஸ் வரைக்கும் இந்த 6 ஸ்கொயர் எம்எம் பயன்படுத்தலாம். எதுக்காக இது 4 ஸ்கொயரே போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ்க்கு 4 ஸ்கொயர் போதும். ஆனால் நம்ம வீட்டில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி போடுவாங்க, டக்குன்னு இன்னும் ஒரு ஏசி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது மாதிரி 2 ஏசியாக போடும்போது அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அது நம்ம உள்ளே போகக்கூடிய ஏசிக்கே 4 ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ மறுபடியும் இங்கேருந்து வரக்கூடிய எதுக்கும் 4 ஸ்கொயர் போட்டோம்னா அது அந்தளவுக்கு சூட்டபிலிட்டியே இருக்காது. என்னோட சஜெக்ஷன் 6 ஸ்கொயர் எம்எம் போடுங்க, அது பக்காவாக இருக்கும். சரி, இப்போ இதனுடைய ரேட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொன்னதை அடுத்து சொல்கிறேன். இப்போ இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம் பார்த்தீங்கன்னா 1050 ரூபா, அதுலேருந்து வெரி ஆகுது இந்த பிராண்டட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 பார்த்தீங்கன்னா 1450 ரூபா, அந்த ரேஞ்சு அப்படி வருது. 2.5 பார்த்தீங்கன்னா 1700, 1800, 1600 இது மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேரியண்ட்டும் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் எம்எம். 4 ஸ்கொயர் எம்எம் பார்த்தீங்கன்னா 3700, 3800 இந்த ரேஞ்சு. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 4500 அந்த ரேஞ்சு ஒயர் வந்து இருக்கு. இப்போ இந்த ஒயர்ல 2 விதமான ஒயர் இருக்கு. இதை நான் முதல்ல சொல்லியிருக்கணும், இப்பதான் நான் இந்த ஒயரை வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஒயர்ல 2 விதமான ஒயர் இருக்கு. எஃப்ஆர் ஒயர், எஃப்ஆர்எல்எஸ் ஒயர். இந்த எஃப்ஆர் ஒயர்னா என்ன, எஃப்ஆர்எல்எஸ் ஒயர்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கினாலே நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணணும் வாங்கணும் அப்படின்றது தெரியணும். நான் ரேட்டை சொல்லிட்டு எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, எஃப்ஆர் ஒயருக்கும் எஃப்ஆர்எல்எஸ் ஒயருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வித்தியாசங்கள் வரும் ரேட். ஓகேங்களா? எஃப்ஆர் ஒயர்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒயர். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் ஒயர் அப்படின்னு. எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் லோ ஸ்மோக்கிங் ஒயர். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஆர் ஒயர்ன்றது பார்த்தீங்கன்னா எரியும் போது புகை வரும், ஆனால் தொடர்ந்து எரியாது அப்படின்றது. ஆனால் எஃப்ஆர்எல்எஸ் ஒயர்னா இது வந்து எரியறதுக்கும் லேட் ஆகும், அதே மாதிரி புகை வந்தாலும் வெள்ளை கலர்ல வரும், ஸ்மோக் வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்றாங்க. நம்ம வீட்டுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஆர் ஒயரை விட எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் போடும்போது, ஃபேன் போடும்போதோ உட்காந்து எழுந்திரிக்குது. சிலர் வந்து டிவி போடுவாங்க, டிவி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் நின்று வரும். சில டைமில் ஃபேன் போடுவாங்க, அந்த டைமில் அந்த லைட் பார்த்தீங்கன்னா நின்று வரும். மோட்ரு போடுவாங்க, மோட்ரு போடும்போது டிவி பார்த்தீங்கன்னா நின்று ஆன் ஆகும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க போட்டிருக்கூடிய கேபிள் தான். இப்போது டிவிக்கு எடுக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் இருக்கும். இப்போ இதே மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 800 வாட்ஸ் இருக்கும். இப்போ இவங்க போடும்பொழுது ஒரே சேம் டைமில் 800 × 100 950, ஆமாம் 800 × 950 வாட்ஸ். 950 வாட்ஸ் வந்து அப்படி சடனாக எடுக்கும்போது எது லோ கெப்பாசிட்டியில் இருக்கோ அது வந்து ஆஃப் ஆகி தான் எந்திரிக்கும். இப்போ ஃபேன் போடும்போது உதாரணத்துக்கு லைட் நின்று எரியுது அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நியூட்ரலை கரெக்டாக மேனேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 4 லைட்டுக்கு ஒரு 1 ஸ்கொயர் நியூட்ரல் வந்து பத்தாது. என்ன பண்ணோம்னா 1.5 நியூட்ரலை கொண்டு போயிட்டு 2 லைட்டு கொடுக்கணும். அடுத்து 1.5 நியூட்ரல் எடுத்து போயிட்டு 2 லைட்டு கொடுக்கணும். ஃபேஸ் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ 1 ஸ்கொயர் ஃபேஸ் போட்டோம்னா அந்த லைட்டுக்கு அதே 1 ஸ்கொயர் நியூட்ரல் போடணும். இல்லை என்னால் அவ்வளோ பெருசு எடுத்து போக முடியும்னா ஒரு 4 ஸ்கொயர் எம்எம் அடிச்சுங்க, சென்டர் அடிச்சுட்டு அதுலேருந்து எல்லாத்துக்கும் பிரிச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூட்ரல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த நியூட்ரல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது பவர் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சர்க்குலேஷன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லீக்கேஜ் சுவிட்ச் நிறுத்தி போட்டால் அது நிற்குது எரியுது இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு எந்த மாதிரி ஒயர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதில் வேற ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒயரை பற்றி தெளிவான ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் நம்மளோட என்எஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிஏ சேனலில். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே லாஸ்ட் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க இப்போதான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.